இன்னமும் காலையில் எந்திரிக்கும்போது தொடர்ந்து பல செய்திகள் வந்துட்டே இருக்குது. அதனால நேத்து நடந்ததோ, அதுக்கு முன்னத்த நாள் நடந்ததோ தொடர்ந்து மறந்துட்டே போயிட்டு இருக்கிறோம். இதே மாரி தான் ஃபர்ஸ்ட்டு ரிதன்யா கேஸ், அடுத்து ஆணவ கொலைகள், அடுத்து ரவுடி கொலைகள், அடுத்து திடீர்னு இன்னைக்கு போலீஸை கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க. இதே நாள்ல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கைதி தூக்கு மாட்டி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே நாள்ல வரதட்சணை கொடுமை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியவே குறுக்காட்டி அங்க என்னோட கம்ப்ளைண்ட் எடுக்காத அந்த போலீஸ் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும், எனக்கு வரதட்சணை கொடுமை தந்தவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து பல கேஸுகள் போயிட்டு இருக்கும்போது வேடிக்கையா ஒரு படத்தை எதிர்த்து ஒரு சிலர் இப்போ போராடிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில திட்டங்கள் அறிவிக்கும் போது அதுல ஸ்டாலின் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட் வரைக்கும் போய் அந்த பேரை தூக்கணும் அப்படின்னு அரசியல் ரீதியாக கேஸ் தொடுத்த மாதிரியே இப்போ போராடிட்டு இருக்கிறாங்க. அங்கே நீதிமன்றத்திலேயே வார்னிங் கொடுத்து அனுப்புகிறாங்க, அரசியலெல்லாம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வராதீங்க அப்படின்னு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரிதன்யா கேஸில் என்ன முடிவு வந்துச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியல. ரெண்டாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு பாலியல் வழக்கு வந்துச்சு, அதுக்கான தீர்ப்புகள் வந்துச்சு, தண்டனைகளும் கொடுத்தாங்க. அது முடியறதுக்குள்ள இன்னும் ஒரு சில கேஸுகள் போயிட்டு தான் இருக்குது. நடுவில் எத்தனையோ ரவுடிகள் செத்தாங்க. அந்த ரவுடிகளை யாரு கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்க அப்படிங்கிற எந்த ஒரு நியூஸும் வெளியே வரவே இல்லை. அடுத்து திடீர்னு இப்போ போலீஸை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செத்த அந்த போலீஸ் அவர்களை 100லேருந்து டயல் பண்ணி எமர்ஜென்சி அப்படின்னு கூப்பிட்டு அது சண்டையை விளக்க போகும்போது ஒரு போலீஸ் தப்பிச்சு ஓடிட்டாங்க, இன்னொரு போலீஸ் அங்கேயே மாட்டி அவர் இறந்துட்டாரு. இது போதையில் தாக்கப்பட்ட தாக்குதலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதோட விசாரணைகள் முழுவதும் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட காரணம் என்ன அப்படின்னு தெரிய வரும். ஆனால் நடந்த இடம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் அவர்களோட இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆணவ கொலை தொடர்ந்து அப்பப்போ நடந்துட்டே இருக்குது. அதுக்கான முடிவுகள் என்ன வந்துட்டு இருக்குது அப்படின்னே தெரியல. சில கேஸுகள் விசாரணைக்கு போகுது, விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற நியூஸ் நாளைக்கு 2வது பக்கத்துக்கு போயிருது, அடுத்து 3வது பக்கத்துக்கு போயிருது, அடுத்து 4வது பக்கத்துக்கு போயிருது, அடுத்து அந்த நியூஸ் காணாமையே போயிருது. திடீர்னு 15 நாள் கழிச்சு கடைசி பேஜில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் வருது. இப்படி வரதுனால யாரோட கவனத்துக்குமே போறதில்லை. அது படிக்கிறவங்களோட தப்போ மீடியாவோட தப்போ அப்படின்னு சொல்ல முடியாது. தினமும் நடக்கிற நியூஸுகளை போடுறதுக்கு நியூஸ் பேப்பரில் இடமில்லாமல் போயிட மாட்டேங்குது. இது மாதிரி குற்றங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்படி தமிழ்நாட்டில் பல குற்றங்கள் நடந்துட்டு இருக்கிறதுக்கு முடிவு தான் கிடைக்குமா, அதுக்கு தீர்ப்பு கிடைக்குமா, விசாரணைகள் நடந்துட்டு இருக்கிறது எந்த நிலைமையில போயிட்டு இருக்குது, இதெல்லாம் எப்போ தான் வரும், இதெல்லாம் நம்ம எப்போ தான் தேடி பார்க்க போகிறோம்? அப்படி தேடி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பொறுமையும் இருக்கிறது இல்லை. ஒரு சில நியூஸுகளை நம்ம ஃபாலோவும் பண்ணுறதில்ல. சரி, நீ நாளைக்கு விடிஞ்சா என்னென்ன நியூஸ் வரப்போகுது அப்படிங்கிறதே தெரியல. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு படத்தை நிறுத்துறதுக்காக போராடிட்டு இருக்கிறதும், ஒரு ஸ்டாலின் பேர் அவர்களோட பேர் வச்சதுக்காக போய் கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டு வாதாடிட்டு இருக்கிறதும், அது மாதிரி பொழுதுபோக்குக்கு நடக்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்குதே தவிர இது மாதிரி முக்கிய பிரச்சனைகள் எப்போ தான் பார்க்க போகிறாங்க? தமிழக மீனவர்கள் இந்த ஒரு வாரத்துக்குள்ளார ஒரு 14 பேருக்கு மேலே இப்போ இலங்கை அரசு பிடிச்சிட்டு போயிருச்சு. இதெல்லாம் கேட்குறது யாரும் இல்லை, நம்ம தான் பார்க்குறோமா? மீனவர்களை பிடிக்கிறது அப்படிங்கிறது நம்மளே பார்க்கும்போது அது ரெகுலராக நடக்கிற மாதிரி அப்படிங்கிற மைண்ட் அக்செப்ட் பண்ணுற மாதிரி அப்பப்போ நடந்துகிட்டே இருக்குது. சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது? இது உங்கள் கடைசி தீக்குச்சி.